எல்லாருக்கும் நமஸ்காரம். மாமி இன்னும் கை நிறைய கண்ணாடி வளையெல்லாம் போட்டுன்னு நகையெல்லாம் போட்டுன்னு வந்திருக்கேனேன்னு பார்க்குறேன்ல. தலையில் பூ வச்சுருந்து அம்பாள் வரப்போகிறா இல்லையா நம்மாத்துக்கு. திங்கக்கிழமையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை அன்னைக்கு எடுத்து வைக்க போகிறோம் பொம்மையெல்லாம். நம்மாத்தில் தான் இருக்க போகிறா 10 நாள். அம்பாள் நம்ம கூடவே இருக்க போகிறா. இப்போ அம்பாளை எப்படி வரவேற்கணும்? நாம் அழுது வடிஞ்சுன்னு இருந்தால் நல்லா இருக்குமா? நாமளும் நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கணும். அம்பாளுக்கும் நல்லா அலங்காரம் பண்ணி வேளைக்கு என்னென்ன நைவேத்தியமோ எல்லாம் பண்ணி நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் பண்ணி எல்லாம் பண்ணணும் இல்லையா? நாம் அழுது படிஞ்சுன்னு இருந்தால் நல்லா இருக்குமா? அதனால தான் இந்த மாதிரி கண்ணாடி வளையெல்லாம் எடுத்து போட்டுருக்கேன், நகையெல்லாம் எடுத்து போட்டுருக்கேன். எல்லாரும் சந்தோஷமாக அம்பாள் அந்த மாத்துல இருக்கும்போது நம்ம சந்தோஷமாக நாம் செய்கிற வேலை ஒன்றும் ரொம்ப சந்தோஷமாக செய்யணும். இப்போ நவராத்திரி பூஜையை பற்றி சொல்கிறேன். நவராத்திரி ஞாயிற்றுக்கிழமை நம்ம படியெல்லாம் செட் பண்ணி பொம்மையெல்லாம் அடுக்கி வைக்கிறோம். கலசம் வைக்கிற வழக்கம் இருக்கிறவா கலசம் வைக்கலாம். எங்காத்தில் கலசம் வைக்கிற வழக்கம் இல்லை. அதனால் நாங்கள் டைரெக்டாக பொம்மையை தான் எடுத்து வைப்போம். மரப்பாச்சி பொம்மை ரொம்ப ரொம்ப விசேஷம். மரப்பாச்சி பொம்மை இருக்கிற இடத்துல செல்வம் ஐஸ்வர்யம் அப்படியே இருக்குன்னு சொல்லுவாள். அதனால் மரப்பாச்சி பொம்மையை வச்சுட்டு பிள்ளையார் லட்சுமி சரஸ்வதி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆர்டராக என்னென்ன வைக்கணுமோ வைக்கலாம். நல்ல ஹோரையாக பார்த்து ஞாயிற்றுக்கிழமை நல்ல ராவுகாலம் யமகண்டெல்லாம் இல்லாமல் சந்திரஹோரை புதன்ஹோரை சுக்கிரஹோரைன்னு ஹோரை பார்த்து நல்ல நேரமாக பார்த்து நம்ம பொம்மையை அடுக்கி வைக்கலாம். ஆற்றுல இருக்கிற 2 லேடிஸ் இருந்தால் 2 பேருமா சேர்ந்து அழகாக அது பாடிண்டே நம்ம எடுத்து பொம்மையை அடுக்கி வைக்கலாம். மறுநாள் அம்பாள் பூஜை திங்கக்கிழமையிலேருந்து. ஆனால் அதை அழகாக நம்ம பொம்மையெல்லாம் செட் பண்ணி வச்சுட்டு அதுக்கு முன்னாடி அம்பாள் வரத்துக்கு முன்னாடி வாசலில் நல்ல இழகோலம் போட்டுடணும். ராத்திரியே போட்டு வச்சிடணும். மாக்கோலம் போட்டு வச்சுட்டு மாவிலை தோரணம் முக்கியம். மாவிலை தோரணம் கட்டி அதுக்கப்புறம் நம்ம ப்ரொசீஜராக மறுநாள் காத்தாலேருந்து திங்கக்கிழமை காத்தாலேருந்து நம்ம என்ன பூஜை நம்மளால் என்ன பண்ண முடியுமோ பண்ணலாம். பூஜை பண்ணுறவா சிம்பிளாக பண்ணணும், சாதாரணமாக பண்ணணும்னா துர்காஷ்டோத்திரத்தை, அதாவது பிள்ளையாருக்கு முதல்ல நம்ம 2 ஸ்லோகத்தை சொல்லிட்டு ஓம் சுமுகாய நம ஓம் அந்த ஸ்லோகத்தை பிள்ளையாருக்கு 2 பூவை போட்டு அர்ச்சனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் துர்காஷ்டோத்திரத்தை படித்து பூவை போடணும். துர்காஷ்டோத்திரம் படித்து போட்டு அந்த அர்ச்சனையை முதல் 3 நாள் துர்காஷ்டோத்திரம் வாசிக்கணும், அர்ச்சனை பண்ணணும். அடுத்த 3 நாள் லக்ஷ்மி அஷ்டோத்திரம் படிக்கணும். லக்ஷ்மி அஷ்டோத்திரம் படித்து அர்ச்சனை பண்ணணும். லக்ஷ்மி அஷ்டோத்திரம் படிக்கும்போது துர்காஷ்டோத்திரத்தையும் படிச்சுட்டு தான் லக்ஷ்மி அஷ்டோத்திரம் படிக்கணும். கடைசி 3 நாள் சரஸ்வதி அஷ்டோத்திரம். அப்போவும் இது எல்லாத்தையும் சேர்த்து துர்கை லக்ஷ்மி எல்லாம் சேர்த்து தான் சரஸ்வதி அஷ்டோத்திரத்தோடு நம்ம படிக்கிறோம். இதில் நாம் எப்படி பூஜை பண்ணணும்னா நம்ம நிறைய பேர் விளக்கில் அம்பாளை ஆவாகனம் பண்ணி பண்ணுவா. இல்லை விளக்கை நம்ம தனியாக ஏற்றி வச்சுட்டு நம்மள்கிட்ட படமோ விக்கிரகமோ இருந்தால் அதுக்கு நம்ம பூ போட்டு அதுக்கு நம்ம அர்ச்சனை பண்ணலாம். விக்கிரகம் இருந்தால் விக்கிரகத்துக்கு பண்ணலாம். இல்லை ஒரு படம் வச்சுட்டு கொலு பொம்மையிலே இல்லாட்டி எடுத்து கீழே வச்சுட்டு அதில் ஒரு இது வச்சுட்டு நம்ம அர்ச்சனை பண்ணலாம். விளக்கில் பண்ணினா ரொம்ப விசேஷம். விளக்கில் அம்பாளை ஆவாகனம் பண்ணி நம்ம பூஜை பண்ணினா ரொம்ப ரொம்ப விசேஷம். இந்த துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி இந்த அஷ்டோத்திரங்கள் தவிர முதல் 3 நாள் துர்கா அஷ்டோத்திரம், அடுத்த 3 நாள் துர்கா லக்ஷ்மி, கடைசி 3 நாள் துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி. இதை தவிர லலிதா சஹஸ்ரநாமம் அர்ச்சனை பண்ணுறவா பண்ணலாம். நம்மளால் முடிஞ்சால் அதையும் பண்ணலாம். இதை முடிச்சுட்டு அதை நம்ம பண்ணலாம். இல்லை நான் அஷ்டோத்திரம் படிக்கலை அப்படின்னாக்க நம்ம ஸ்லோகமாக வாசிச்சுடலாம். சிந்தூராருண விக்கிரகம் திரிநயனா மாணிக்க மௌலீஸ்வரத்தாரா நாயகசேகரம் அப்படி ஸ்லோகமாக படிச்சுட்டு போயிடலாம். லலிதா சஹஸ்ரநாமம் கண்டிப்பாக இந்த நவராத்திரியில் லலிதா சஹஸ்ரநாமம் படித்தா ரொம்ப 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 விசேஷம். அம்பாள் அப்படியே சந்தோஷப்பட்டு நம்மளுக்கு செய்யறதுக்கு நம்மளுக்கு கொட்டி கொட்டி கொடுக்கதான் அம்பாள் மாத்துல உட்கார்ந்துட்டு இருக்கா. அதனால அம்பாளுக்கு பிடிச்சதெல்லாம் நம்ம பண்ணணும். இப்போ இந்த மாதிரி கண்ணாடி வளையல்கள் அவசியம் போட்டுக்கணும். இந்த மாதிரி சமயத்தில் இந்த அட்லீஸ்ட் நவராத்திரி நேரத்துலையாவது இந்த மாதிரி கண்ணாடி வளையல்கள் போட்டுக்கணும். நம்மக்கிட்ட இருக்கிற சிம்பிளாக ஏதோ ஒரு நகை பவுன் தான் போட்டுக்கணும். இல்லை ஏதோ ஒன்று ஒரு சிம்பிளாக ஒரு நகையை போட்டுண்டு 9 கஜம் கட்டிக்கிட்டு வழக்கம் இருக்கிறவோ 9 கஜம் காத்தால பூஜை வரைக்கும் மடிசார் கட்டிக்கலாம். மற்றவெல்லாம் ஒரு புடவை கட்டிட்டு பூஜை பண்ணாதான் ரொம்ப விசேஷம். சுடிதார் அதெல்லாம் போட்டுக்கிறத விட சின்னவாளுக்கு நான் சொல்கிறேன். பெரியவா எப்படி புடவை தான் கட்டிப்பா, சின்னவாளுக்கு நான் சொல்கிறேன்.
அதனால் 6 கஜம் புடவையாவது அட்லீஸ்ட் கட்டிக்கணும். பெரியவாள்லாம் நம்மெல்லாம் வந்து மடிசார் கட்டிட்டு பூஜை பண்ணால் ரொம்ப ரொம்ப விசேஷம். அந்த மாதிரி இதுதான் பூஜை பண்ண பிறகு அதுக்கப்புறம் நம்ம நைவேத்தியம் என்ன பண்ணுறோமோ தினம் ஒரு பாயசம் பண்ணி நைவேத்தியம் பண்ணலாம். சிம்பிளாக தான் பாயசம் பண்ணுறது ஒரு பெரிய வேலையில். ஒரு கரண்டி யாருமே சாப்பிட மாட்டான்னா கூட ஒரே ஒரு கரண்டி கடலைப்பருப்பு பாயசம், ஒரு நாள் கடலைப்பருப்பு பாயசம், ஒரு நாள் அவல் பாயசம், ஒரு நாள் கோதுமை ரவையே வேக விட்டு பாயசம், அப்படி ஒரு நாள் நட்ஸ் எல்லாம் போட்டு அதெல்லாம் ஒரு பாயசம் பண்ணலாம். பால் பாயசம் ஒரு நாள், சேமியா பாயசம் ஒரு நாள், எல்லாமே பண்ணலாம். வெள்ளை பாயசம் தான் பண்ணணும்னு இல்லை, எந்த பாயசம் வேணாலும் பண்ணலாம். ஜவ்வரிசி பாயசம் பண்ணலாம். அம்பாளுக்கு எல்லாமே பண்ணலாம். எல்லாமே அம்பாளுக்கு பிடிக்கும். அம்பாள் நம்ம ஆத்துல இருக்கா. அப்போ நம்ம யாராவது கெஸ்ட்டு ஆற்றுக்கு வந்திருக்கோம்னா, நம்ம அந்த ஒரு வாரம் இருக்க போகிறோன்னா அவளுக்கு நம்ம வேலைக்கு செஞ்சு போட்டு கவனிப்போம் இல்லையா? அப்போ அம்பாள் எப்பேற்பட்ட அவள் சக்கரவர்த்தி, அவள் லலிதா பரமேஸ்வரி, காமாட்சி, அந்த அம்பிகையே நம்ம ஆத்துல வந்து உட்காண்டிருக்கா. எல்லா தெய்வங்களும் நம்ம ஆத்துல வந்து உட்காண்டிருக்கா. இப்போ நம்ம நன்னா தானே பண்ணணும் இல்லையா? அதே மாதிரி சாப்பாடு வந்து மகா நைவேத்தியம், சாதம் பருப்பு நெய் போட்டு மகா நைவேத்தியம். அதை தவிர ஒரு கலந்த சாதம் அம்பாளுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தினம் ஒரு கலந்த சாதம், எப்படியாவது ஆஃபீஸ்க்கு போகிறவா இருந்தால் அந்த சாதத்தையே நைவேத்தியம் பண்ணிட்டு கொடுத்து அனுப்பலாம். இல்லை அவள் போகிறதுக்குள்ள நம்மளால பூஜை பண்ண முடியலன்னா அப்புறமா நம்ம பண்ணி நைவேத்தியம் பண்ணி நம்ம சாப்பிட்டுக்கலாம். அந்த மாதிரி எலுமிச்சம்பழ சாதம் ஒரு நாள் பண்ணலாம், ஒரு நாள் தேங்காய் சாதம் பண்ணலாம், ஒரு நாள் கருவேப்பிலை சாதம் பண்ணலாம், ஒரு நாள் கொத்தமல்லி சாதம் பண்ணலாம், ஒரு நாள் புளியஞ்சாதம் பண்ணலாம், ஒரு நாள் வேர்க்கடலை சாதம் பண்ணலாம். நிறைய எல்லா சாதமும் எள்ளு சாதம் ஒரு நாள் பண்ணலாம். எள்ளு பொடியை மட்டும் நம்ம முதலையே பண்ணி வச்சுட்டுலாம். பண்ணி வச்சுட்டு நம்ம எள்ளு சாதம் அது மாதிரி எது வேணாலும் நைவேத்தியம் பண்ணலாம். ஆக மொத்தம் ஒரு கலந்த சாதம் கொஞ்சம் பண்ணி நைவேத்தியம் பண்ணாலே போதும், ரொம்ப விசேஷம். அம்பாளுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இது கலந்த சாதம். காத்தால் வேலையில் பாயசம், சாயங்காலம் ஆஸ் யூஷுவல் ஒரு சுண்டல். அதை தவிர வெத்தலை பாக்கு பழம் வச்சு சாயங்காலம் நைவேத்தியம் பண்ணணும். இதுதான் ரொம்ப. ராத்திரி ஒரு பால் வச்சு நைவேத்தியம் பண்ணலாம். இல்லை வெத்தலை பாக்கு பழத்தோட ஆரத்தி கண்டிப்பாக கரைச்சி வைக்கணும். அம்பாள் கிட்ட சாயங்காலம் விளக்கேற்றிட்டு ஆரத்தி கரைச்சி வைக்கணும். டெய்லி ஆரத்தி எடுக்கணும். சாயங்காலம் பாட்டு பாடணும். பாட்டு வந்து நான் கற்றுக்கலை அதெல்லாம் கிடையாது. நம்மளுக்கு இப்போ நான்லாம் வந்து கற்றுக்கலாம் இல்லை. அஷ்டபதி கூட நான் ஒரு ஏகாதசிக்கு நான் பாடியிருப்பேன். பாடினா என்ன, எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் பாடியிருக்கேன், அவ்வளோதான். நமக்கு என்ன முடியுமோ பாடலாம். எல்லாரும் அப்படியே பெரிய சங்கீத மேதைகளாக வர முடியாது. அதனால் நம்ம ஏதோ நம்மளால் முடிஞ்சது அம்பாள் பேர்லையோ எந்த சுவாமி பேரில் வேணாலும், கிருஷ்ணர் பேரில் கூட பாடலாம். அம்பாள் பேரில் பாடினா ரொம்ப விசேஷம். அது சாயங்காலம் பாடிட்டு அப்புறமா யாருக்காவது வந்தால் வெத்தலை பாக்கு கொடுத்துட்டு ஆரத்தி எடுக்கலாம் சாயங்காலம். இதுதான் நம்ம வந்து இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இருந்தாலும் 1-2 தெரியாதவாளுக்காக தான் இந்த விஷயத்த சொல்கிறேன். அதுக்கப்புறம் இன்னும் எப்போவுமே காத்தால மடிசார் கட்டின்றோம். நம்ம ஏதோ மடி புடவை உணர்த்தி கட்டிப்போம், இல்லை ஏதோ ஒன்று கட்டிப்போம்னா சாயங்காலம் நல்ல ஒரு புடவை வாங்கிறதுக்கு லேடிஸ்க்கு சொல்லித்தர வேண்டாம். பஞ்சமே இருக்காது. பீரோவில் வழியும் புடவை. சாயங்காலம் எடுத்து பளிச்சுன்னு ஒரு புடவையை கட்டிட்டு விளக்கேற்றிட்டு ஸ்லோகம் படிக்கிறது, பாட்டு பாடுறது, இது மாதிரி நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கணும் 2 வேளையும். அம்பாள் அதெல்லாம் பார்த்து சந்தோஷப்பட்டு நம்மளுக்கு நல்ல வாரி கொடுப்பா அம்பாள். அம்பாளை திருப்திப்படுத்தணும், சந்தோஷப்படுத்தணும். அதுதான் இப்போ இந்த 10 நாளும் நமக்கு முக்கியமான வேலை. அதுக்கப்புறம் வந்து மருதாணி இட்டுக்கிறவா இட்டுக்கலாம். மருதாணி ஒத்துண்டா இட்டுக்க. இப்போ எனக்கெல்லாம் ஒத்துக்காதனால நான் இட்டுக்கிறது இல்லை. மருதாணி ஒத்துனதுன்னா இந்த முதலையே நவராத்திரி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே மருதாணி இட்டு நான் கையால் பூஜை பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். மருதாணி இட்டுக்கலாம். அம்பாளுக்கு பிடிச்சது அதெல்லாம். வெத்தலை பாக்கு கூட போட்டுக்கலான்னு சொல்லுவாள். போட்டுண்டா இதெல்லாம் மங்களகரமான பொருள். இது மஞ்சள் தேய்ச்சி குளிக்கணும் கண்டிப்பாக. அப்புறம் தலையை வந்து பின்னி தான் இருக்கணும். தலையெல்லாம் அவுத்து போட்டுண்டோ விரிச்சு போட்டுண்டோ கிளிப்பு போட்டுண்டெல்லாம் பூஜை பண்ணக்கூடாது. ஓரளவு ஒரு லேசாக ஒரு பின்னிட்டு துளியூண்டு பூ நிறையா வாங்கி வச்சு காட்டணும். துளியுண்டாவது துளி வச்சுட்டு அம்பாளுக்கும் வச்சுட்டும் நம்ம வந்து பூஜை பண்ணணும். அதனால் இதெல்லாம் நம்ம வந்து ரொம்ப முக்கியம். அப்புறம் இன்னொன்று, சாம்பிராணி போடணும், ஊதுபத்தி ஏற்றணும், சாம்பிராணி போடணும் கண்டிப்பாக. 2 வேளையும் வாசனையாக இருக்கணும் அந்த இடத்துல. அம்பாள் இருக்கிற இடத்துல அப்படியே பக்தி மனம் கமழும். அப்போ தான் அந்த இடத்துல அந்த வாசனை அப்படியே நம்மளுக்கு அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும். அதனால் ஊதுபத்தி சாம்பிராணி கண்டிப்பாக அம்பாளுக்கு ஏற்றி வைக்கணும். அதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம ட்ரெஸ்ஸு கூட
அந்தந்த கிழமைக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். கலர் முதலையே நம்ம எடுத்து வச்சுக்கணும். இதெல்லாம் முதலையே நம்ம செட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ ஞாயிற்றுக்கிழமைனாக்கா ஒரு ஆரஞ்சு ஷேடில், சூரியனுக்கு உகந்ததுலேயே ஒரு மாதிரி ஆரஞ்சு ஷேடில் புடவை கட்டிக்கலாம். நம்மக்கிட்ட இல்லாத கலர் ஒரு கலர்லேயே 4-5 புடவை இருக்கும் கண்டிப்பாக. அதனால் இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது. திங்கக்கிழமை சாண்டல், ஹாஃப் ஒயிட்டு அந்த மாதிரி கட்டிக்கலாம் திங்கக்கிழமை. செவ்வாய்க்கிழமை ரெட்டு, துர்க்கைக்கு உகந்தது ரெட்டு. புதன்கிழமை பச்சை. வியாழக்கிழமை மஞ்சளில் கட்டிக்கலாம். வெள்ளிக்கிழமை ரெட்டு, மஞ்சள், ரெட்டு, பச்சை எது வேணாலும் வெள்ளிக்கிழமை நம்ம கட்டிக்கலாம். சனிக்கிழமை கருப்பு கட்டிக்க முடியாது, அதனால நல்ல டார்க் ப்ளூ எந்த ப்ளூ வேணாலும் சனிக்கிழமை அந்த மாதிரி நம்ம கலர் பார்த்து புடவை. இதெல்லாம் நம்மளுடைய ஒரு மனசு திருப்திக்கு தான், இப்படித்தான் பண்ணிக்கணும்னு கிடையாது. இதெல்லாம் நம்மகிட்ட இருக்குல்ல, அதனால அதை எடுத்து நம்ம அந்த மாதிரி கட்டிட்டு நம்ம பண்ணலாம். அதுக்காக சொல்கிறேன். இதெல்லாம் மாமி இது கூட வாடினா கிடையாது, இதெல்லாம் இருக்கிறது இப்படி பண்ணினா நல்லதுங்கிறதுக்காக சொல்கிறது. அதுக்கப்புறம் என்னென்ன பண்ணக்கூடாதுங்கிறத, கண்ணாடி வளையல் கண்டிப்பாக எல்லார் கையிலையும் கண்ணாடி வளையல் இருக்கணும். என்ன செய்யக்கூடாதுன்னா இந்த நவராத்திரி நேரத்தில் கண்டிப்பாக இந்த இட்லி மிளகா அப்படி, தோசை மிளகா அப்படி, சாம்பார் பொடி இதுக்கெல்லாம் வறுக்கப்படாது. ஏன்னா அம்பாள் நம்ம மாத்துல இருக்கா, அவளுக்கு கமறிடும், இருமல் வரும், நமக்கே ஒத்துக்காது இல்லையா? அதனால அது ஒரு சொல்லுவா, அதெல்லாம் சாஸ்திரம் அந்த காலத்தில் சொல்லுவா. அதனால இந்த வறுக்கிற நெடி இருக்கிற மாதிரி, அதுக்காக நம்ம சமையலுக்கு 1 மிளகா 2 மிளகா தாளிக்கும் போது அதை பற்றி கிடையாது. மற்றபடி நம்ம அந்த பெரிய லெவலில் அந்த மாதிரி வறுக்கிறது. அப்புறம் இந்த வேப்பம்பூவில் அந்த 10 நாளும் வறுக்கப்படாது. வேப்பம்பூ, சுண்டைக்காய் அதெல்லாம் வறுக்கப்படாது. அப்புறம் கண்டிப்பாக நகம்லாம் இந்த 2 நாளைக்குள்ளே வெட்டி முடிச்சிடணும், நகம் வெட்டக்கூடாது. அதே மாதிரி நவராத்திரி டைமில் போய் பார்லருக்கு போய் முடி வெட்டிக்கிறது கொள்வது லேடிஸு கண்டிப்பாக அதுவும் கூடாது. முக்கியமாக ஆற்றுல எந்த சண்டை சச்சரவும் இருக்கக்கூடாது. அனாவசிய பேச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிட்டு ஒரு ஆர்குமெண்ட், இது சாதாரணமாக ஆரம்பிக்கும் பேச்சு, அது அப்படியே சண்டையில் கொண்டு விடும். அதுக்கு இடம் கொடுக்காம அதுக்கு பதிலாக என்ன பண்ணிடலாம், பேசாமல் ஒரு ஆடியோ பாட்டு, சுவாமி பாட்டு, அம்பாள் பாட்டு எதையாவது ஓட விட்டாக்க யாரும் யாருக்கிட்டையும் பேச மாட்டா. பேச வேண்டிய விஷயத்துக்கு மட்டும் பேசினா போகிறோம். அந்த மாதிரி ஒரு ஆடியோவை போட்டு விட்டுட்டு அம்பாள் பாட்டு 24 மணி நேரமும் ஒலிச்சுட்டு இருக்கணும். ஆற்றுல ஏதாவது மாற்றி எத்தனை இருக்கு, லலிதா சஹஸ்ரநாமம், அபிராமி அந்தாதி. அப்புறம் நான் என்னோட இந்த சேனல்லையே சௌந்தரிய லகரி பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்க. இந்த என்னோட நாராயணா சேனலில் சௌந்தரிய லகரி பிளேலிஸ்ட்டில் போனால் இருக்கும். 10, 20, 20 சொல்லியிருப்பேன். அவசியம் அதை கேளுங்க, இல்லை போட்டு விட்டேன்னா அது பாட்டுக்கு ஓடிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் மூக்க பஞ்சசதி, ஸ்துதி சதகம், கடாட்ச சதகம், அப்புறம் மந்தஸ்மித சதகம், இதெல்லாம் நான் இந்த சேனலில் படித்து போட்டிருக்கேன். அவசியம் இந்த சேனல், ஏன்னா போன நவராத்திரியில் தான் நான் படித்தேன் ஸ்துதி சதகம். அதனால் எல்லாமே அவசியம், அதெல்லாம் நீங்கள் இந்த சேனலில் போட்டிருக்கேன். நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக அதெல்லாம் கேட்கலாம். படிக்க முடிஞ்சவா புக்கை வச்சுட்டு படிக்கலாம். தேவி மகாத்மியம் படிக்கலாம், முறையாக கற்றுன்னு இருந்தால் படிக்கலாம். இல்லைன்னா அதில் ஒரு முக்கியமான ஒரு ஸ்லோகம் இருக்குது, துர்கா சப்தி ஸ்லோகின்னு ஒன்று இருக்குது. அதுவும் இந்த சேனலில் நான் போட்டிருக்கேன், படித்து போட்டிருக்கேன். அது ஒரு 7 ஸ்லோகம் தான் இருக்கும் அதில். அது மொத்தமே சின்ன ஸ்லோகங்கள் தான் இருக்கும். அது நீங்கள் அந்த புக்கை படித்த பலன் நமக்கு உண்டு. அந்த ஒரு துர்கா சப்தி ஸ்லோகி படித்தா தேவி மகாத்மியம் படித்த பலன் நமக்கு கிடைக்கும். அதனால் அதுவும் என்னோட இந்த சேனலில் நான் போட்டிருக்கேன். அவசியம் நீங்கள் இந்த சேனலில் போய் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தேன்னா அதில் கிடைக்கும் உங்களுக்கு. அப்புறம் இந்த நவராத்திரியில் எல்லாருக்கும் இந்த தாம்பூலம் கொடுக்கறது, வெத்தலை பாக்கு, பழம், மஞ்சள், குங்குமம், அதுக்கப்புறம் என்ன நம்மளால் முடிஞ்சதே என்னவோ, ப்ளவுஸ் வேணால் ப்ளவுஸ் கொடுக்கலாம், இல்லை புடவை வச்சு கொடுக்கலான்னா புடவை வச்சு கொடுக்கலாம், இல்லை சின்ன குழந்தைகள்னா சுடிதார் கொடுக்கலாம். சின்ன குழந்தைகளுக்கு பாவாடை சட்டை, கன்னியா பொண்ணுக்கு பாவாடை சட்டை கொடுத்தா ரொம்ப ரொம்ப விசேஷம். அதில் என்ன பண்ணுவான்னா, நிறைய பேர் இப்போ எல்லாம் நவராத்திரியில் என்ன பண்ணுறாங்கன்னா, தினமுமே ஒரு சுவாசினிக்கும் ஒரு கன்னியா பொண்ணையும் கூப்பிட்டு புடவை வச்சு கொடுத்து, புடவை ரவிக்கு துணி, வெத்தலை பாக்கு, மஞ்சள் எல்லாம் வச்சு கொடுத்து, தேங்காய் கண்டிப்பாக தேங்காய் வைக்கணும். வெத்தலை பாக்கு, பழம், மஞ்சள், குங்குமம், தேங்காய் ரொம்ப ரொம்ப முக்கியம்.
கண்ணாடி வளையல் கூட வச்சு கொடுக்கலாம். வர சுமங்கலிகளுக்கெல்லாம் கண்ணாடி வளையல் வாங்கி நிறைய வாங்கி வச்சுட்டு ஆளுக்கு ஒரு 2 கொடுத்தா கூட போதும். அது மாதிரி வச்சு கொடுக்கலாம். இப்போ இந்த மாதிரி என்னன்னா தினமுமே ஒரு சுவாசினிக்கும் கன்னியா பொண்ணுக்கும் சாப்பாடு போட்டு புடவையும் பாவாடை சட்டை, கன்னியா பொண்ணுக்கு பாவாடை சட்டை அந்த மாதிரி வச்சு தரவா நிறைய பேர் அப்படியே செஞ்சுட்டு இருக்கா. இல்லை அப்படி முடியலைன்னா செவ்வாய் வெள்ளி அந்த மாதிரி ஒரு நவராத்திரியில் முக்கியமான நாள், நவராத்திரியில் 10 நாளுமே முக்கியமான நாட்கள் தான். செவ்வாய் வெள்ளியில் கூப்பிட்டு கூட நம்மளால முடிஞ்சது தினம் கொடுக்க முடியாததுனால சொல்கிறேன், நான் முடியாதவாளுக்கு அந்த மாதிரி ஒரு கிழமையில கூப்பிட்டு நம்மளால சிம்பிளாக ஏதோ ஒரு சாப்பாடு போட்டு புடவை வச்சு கொடுக்கலாம். சுவாசினிக்கு கன்னியா பொண்ணுக்கு பாவாடை சட்டை கொடுக்கலாம். நம்ம குடும்பத்திலேயே நிறைய பேருக்கு நமக்கு நவராத்திரினா நம்ம சொந்தக்காரர்களுக்கே நம்ம நெருங்கின ரிலேஷனுக்கு வாங்கி கொடுப்போம் இல்லையா. அவளையே இந்த மாதிரி ஒவ்வொரு கிழமை பார்த்து அவளை கூப்பிட்டு ஒவ்வொருத்தர அட் அ டைமில் எல்லாரையும் கூப்பிடாம ஒவ்வொரு நாள் தனியாக கூப்பிட்டு இந்த மாதிரி வெத்தலை பாக்கு வச்சு கொடுக்கலாம். குழந்தை கன்னியா பொண்ணு இருக்கிற குழந்தைகளை ஐஸ்வர்யம் சொல்லி அவளுக்கு பாவாடை கன்னியா பொண்ணு ஆற்றுக்கு வந்தான்னா, ஏன்னா கன்னியா பொண்ணு கிடைக்கிறதே கஷ்டமாக இருக்குது, வந்தான்னா அந்த குழந்தைக்கு அப்படியெல்லாம் நம்ம வாங்கி கொடுக்கணும். பாவாடை சட்டை வாங்கி தரணும். இல்லை பாவாடை சட்டை ஒரு பொண்ணுக்கு கொடுத்துட்டேன் இன்னொரு பொண்ணுக்கு கொடுக்க முடியலைன்னா அவளுக்கு இந்த காதுக்கு போட்டுக்கிறது கழுத்துக்கு போட்டுக்கிறதுன்னு விதவிதமாக கிடைக்கிறது கடையில், அந்த மாதிரி எல்லாமும் வாங்கி கொடுக்கலாம். தாம்பூலம் மொத்தம் கண்டிப்பாக ஏதோ ஒன்று வச்சு கொடுத்து நம்மளால் நம்ம வசதிக்கு தகுந்த மாதிரி நாம் கொடுத்து அனுப்பணும். நவராத்திரியை ரொம்ப எல்லாரும் சந்தோஷமாக, இந்த நவராத்திரியை எல்லாரும் சந்தோஷமாக கொண்டாடணும். எல்லாருக்கும் நவராத்திரி வாழ்த்துக்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நமஸ்காரம்.